இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி. ஆளுமை திறன் அதிகம் உள்ள ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தான். 12 ராசிகள்லேயே ரொம்ப அற்புதமான ராசி இந்த சிம்ம ராசி. தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அதே மாதிரி சிம்ம ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவான். அதனாலேயே என்னமோ ஒவ்வொரு இடத்துலையுமே இவங்களுடைய ஆளுமை திறன் சிறப்பாக இருக்கும். ரொம்ப கம்பீரமான பேச்சாற்றல் உள்ளவங்களாகவும், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்களை தேடி வந்துடும். தலைமை பொறுப்பை இவங்கக்கிட்ட ஒப்படைச்சோம்னா கரெக்டான பாதையில் வழி நடத்தக்கூடியவங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் இந்த சிம்மராசி அன்பர்கள் அதிகம் இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் கூட அந்த நிர்வாக பொறுப்பு அப்படிங்கிறது இந்த சிம்மராசி அன்பர்கிட்ட தானாகவே வந்துடும். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சரி, நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ஆள் மனதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் பல பிரச்சனைகள் இதுனா வரைகளும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த மன அழுத்தமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வார இறுதிக்குள்ளே அந்த மனதில் இருந்த அந்த பிரச்சனை சரியாகும். வம்பு வழக்கு இதிலெல்லாம் அதிகம் ஈடுபடாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட வீணாக வந்து வம்பு இழுப்பாங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சந்திரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. புதிதாக முதலீடு செய்கிறவங்க இந்த டைமு முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறார். வியாபாரம் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கிட்ட நல்ல விதமாக பேசுறது நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். புதன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். தடைப்பட்ட பயணங்கள் எல்லாமே இந்த டைமு மீண்டும் செயல்பட தொடங்கும். அதே மாதிரி தாய் மாமன் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் வருகின்ற வாரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். குரு பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா வீண் வாக்குவாதம், பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசுங்க. எதுலேயுமே நிதானமாக பேசுகிறது நல்லது. நண்பர்கிட்ட மட்டும் இல்லை, உறவுகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுடைய பேச்சில் இந்த டைம் உண்மை அதிகமாக இருக்கும். உண்மையாகவும் நியாயவாதியாகவும் இந்த டைமு நீங்கள் வலம் வருவீங்க. இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க. முக்கியமாக உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். தீய நண்பர்களுடைய நட்பை உடனே துண்டிச்சிருங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுருவாங்க. வீணாக வம்பு வழக்கு இதெல்லாம் தேடி கொண்டுட்டு உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அதனால் முடிந்த அளவுக்கு தீயவன் யார் நல்லவன் யார் அப்படின்னு அறிந்து நீங்கள் பழகிறது நல்லது. எப்பவுமே சிம்மராசி அன்பர்கள் பொதுவாகவே அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. ஆணையிடுற மாதிரி எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. சில பேர்லாம் நண்பராக உங்ககிட்ட உறவாடி உங்களை ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுறது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். எதிரிகளால்
எந்த ஒரு துன்பம் இல்லை என்றாலும் கூட ஒரு எப்போதுமே ஒரு கண் அவங்க மேலே இருந்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு அவங்க எப்போ செயல்படுவாங்க, எப்போ உங்களை தாக்க ஆரம்பிப்பாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எதிரிங்க மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் அவ்வளோ வராது. கேது பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். கடினமான காரியங்கள் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. இதனால் மற்றவங்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சுக்கிரன் உங்களுக்கு அளவற்ற நன்மையை வழங்க இருக்கிறார். அவர் அங்கு உச்சமாகவும் இருக்கிறார். அதனால ஜீவகாரகனாகவும் விளங்க இருக்கிறார். இதனால் வருகின்ற நாட்கள் பல நன்மைகள் கிடைத்தாலும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதம் வேண்டாம். வணிகம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி வேலைக்கு செல்கிறவங்களாம் உங்களுடைய எதிரியோட பலம் அறிந்து இந்த டைம் நீங்கள் செயல்படுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால உங்களுடைய பாக்கிய அதிபதி அங்கு விலங்க இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். போட்டித் தேர்வுகள்லாம் இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அந்த சாதகமான அமைப்பில் இந்த டைமு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7ஆம் இடத்துல சனி இருப்பது உங்களுடைய ராசியை பார்ப்பது இந்த வாரத்தில் முற்பகுதியில் இணைந்து ராசிநாதன் இருப்பதனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். கணவன் மனைவிக்கிடையோ அல்லது உறவுங்கிட்டேயோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த டைமு கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி அடுத்த ராசிநாதன் அஷ்டமத்தில் செல்ல இருக்கிறதுனால 2 வாரங்களில் நடைபெற இருக்கிறதுனால நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டில் கேது அமர்ந்திருக்கிறதுனால சூரியனும் ராகுவும் விரைவில் கிரக தோஷம் அடைய இருக்கிறதுனால எதுலேயுமே சின்ன சின்ன குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப நிதானமாகவும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டுக்கிடுவாங்க. தினமுமே எழுந்தவுடன் கிழக்கு பக்கமாக நின்று சூரிய பகவானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். தொடர்ந்து நீங்கள் இதை செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையிலும் வரும். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பண வரவில் சின்ன சின்ன தடைகளை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் சுக்கிரன் வக்கரகமாக இருக்கிறதுனால எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பணி செய்கிற இடத்துல கூட எதிர்பாராமல் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமு வெற்றியாக அமையறதுக்கு சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெற்றியை பார்க்க முடியும். வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக அவங்களுடைய மேலதிகாரிகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த வார இறுதியில் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிய இடம் வாங்குவதற்கான யோகமும் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.